வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப விஷயங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லாம போயிடுறோம். இந்த மாதிரி காலத்துல நம்ம நம்மளோட டைம், நம்மளோட இதெல்லாம் நம்ம வந்து வேல்யூ பண்றதே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள வந்து நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு பேச்சுலரா இருக்கும்போது வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணும், ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். எதுவும் சேவ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு தான் நான் இந்த நிமிஷத்தை நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். என்ஜாய் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும் போது என்ன நினைச்சு தூங்குறோம்? நாளைக்கு காலையில நம்ம எந்திரிப்போம்ட்டு தான் தூங்குறோம். ரைட்? இதுதான் நம்பிக்கை. நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். யாராவது தூங்கும் போது நாளைக்கு நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம்ப்பா, அப்படி இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டே இருப்போம், நாளைக்கு நம்ம எந்திரிக்க போறது இல்லை, அப்ப தூங்காம இருப்போம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், அப்படியே நம்ம இருக்கிறோம். இல்ல யாராவது சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு முட்டாள், அவனோட இயலாமை அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர்த்து அது ஒரு நல்ல பேச்சு கிடையாது. நான் எப்ப பார்த்தாலும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு இப்படி சொல்றேன்னா, நீங்க பேச்சுலரா இருக்கும்போது ஓகே, நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு துணை வராங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது உங்க வாழ்க்கையில், ரைட்டுங்களா? அப்ப நீங்க அதுக்கு தகுந்தாப்புல வாழணும். அதே இது உங்களுக்கு குழந்தை வந்துச்சு வச்சுங்களேன், ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட ஜாஸ்தியா வரும். அப்ப அதுக்காக நீங்க வாழணும். அப்பயும் நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கொண்டாடியும் பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணா, எதுக்கு புள்ள பத்த? ஸோ என்ஜாய் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டு பேரலா உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா வாழணுங்க. வாழ்க்கை வந்து ஹெல்த்தியா இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, சேர்த்து வைங்க. ஒரு டைம்ல வந்து ஏன்டா நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மனசு போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணணும். கடைசி வாழ்க்கையில நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இருக்கக்கூடாது. இருந்தாண்டா போகும்போது கடனை வச்சுட்டு போயிட்டாண்டா அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம வாழணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்றேன். இந்த வீடியோல ஒரு டூல் நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் தர்றேன். நான் இதை யூஸ் பண்ணி நீங்களே வந்து மாடிஃபை பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்போ ரிட்டையர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணி எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். வாங்க, இதுதான் இந்த எக்ஸல் ஷீட். இதை நீங்களே வந்து யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல என்னன்னா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களுக்கு நீட் அப்படின்னு சொல்றது, ஆடம்பர செலவு இல்லாம எனக்கு இந்த பணம் இருந்தா தான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து இங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்ப 20,000 உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னா, அதே உங்களுக்கு வருஷத்துக்கு 2,40,000 செலவாகும். இது வந்து ஒரு வருஷம். நெக்ஸ்ட் வருஷம் என்ன ஆகும்னா, இதுக்கு வந்து நான் 4% இன்ஃபிளேஷன் போட்டிருக்கேன், அதாவது விலை உயர்வு. அப்ப என்ன ஆகும்னா 9,600 உங்களுக்கு செலவுல ஜாஸ்தி வரும். அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களோட செலவு வந்து 2,49,600 ஆகும். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் காலர் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து நான் எக்ஸ்பென்ஸை போட்டிருக்கேன். இது வந்து உங்க ஏஜ். இந்த ஏஜை நீங்க மாத்திக்கலாம். இப்போ உங்களுக்கு 13 மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் இப்படி மாறிடும் இந்த காலத்துல. சரிங்களா? நான் 25 வச்சுக்கிறோம். ஸோ 25 ஏஜ்ல 20,000 செலவு எனக்கு இருக்குன்னா, வருஷம் பார்க்கும்போது இப்போ நான் 46th ஏஜ்ல நான் ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சேன்னா, அப்போ வந்து உங்களோட செலவு எவ்வளவு இருக்குன்னா 5,68,800 இருக்கும். இப்போ 2,49,000 இருக்கு. இன்னும் 20 வருஷத்துல 5,5 லட்சம் ஆயிடும் செலவு. அதே அமௌண்ட் தான், ஆனா 5,5 லட்சம் ஆயிடும். இதுதான் இன்ஃபிளேஷன், பணம் விற்கும் சொல்றது. ஸோ நீங்க 45 வயசு வரைக்கும் வருது, 46 வயசுல நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கையில எவ்வளவு பணம் சர்ப்ளஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து நீங்க எவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. நான் இங்க வந்து 85 வயசு வரைக்கும் சொல்லி போட்டிருக்கேன். 86 வயசுல இல்ல நான் காலி ஆயிடுவேன் அப்படின்ற பிளான்ல நான் போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். இன்கேஸ் இதை நீங்க மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இல்ல நான் 50 வயசு வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இது அப்படி இழுத்து விடுங்க, இது 50 வரைக்கும் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் செல் மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த செல்ல போயிட்டு பேஸ்ட் ஃபார்முலான்னு கொடுங்க. அப்புறம் இதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்னா, மந்த்லி இருப்பீங்களா, இந்த மந்த்லி அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 86 வயசு இந்த இடத்துல இருப்பீங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டான்ற டேப்ல போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு, அதில் கோல் சீக் போயிட்டு டூ வேல்யூ, இந்த வேல்யூ வந்து 0 ஆகணும். அதாவது 86 வயசுல வந்து இது 0 ஆகணும். பை சேஞ்சிங் த செல், எந்த செல்ல மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களா, இதை நான் மாடிஃபை பண்ணேன்னா அது 0 ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்தோம்னா, அதே கால்குலேட் பண்ணி இப்போ முதல்ல வந்து நான் 24,000 எனக்கு கையில இருக்கணும். அதாவது மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணுங்க, இதுதான் இந்த காலம் வந்து எஸ்ஐபி. என்ன பண்ணிருக்கேன்னா 24,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்களா, நெக்ஸ்ட் இயர் வந்து இதுல வந்து 5%, இன்ஃபிளேஷன் வந்து 4%, 1% எக்ஸ்ட்ரா போட்டு 5% நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன் 1 + 5% சொல்லி.
நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அத்தனை பர்சன்டேஜ் போட்டு மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 1+5% போட்டிருக்கேன். அப்படி போட்டால் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 வருஷம் 5% இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது கடைசி இந்த 50 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி உங்களோட இஎம்ஐ வந்து 64,537 ரூபா நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ அமௌண்ட் அப்போ இருக்கும். அப்போ இங்கே 86 இயர்ஸ் வரைக்கும் 86ல 0 ஆயிடுச்சு. 51வது வருஷம் வந்து நான் இந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுவேன். இது வந்து என்னோட சர்ப்ளஸ். 50 வயசுல வந்து இவ்வளவு பணம் நான் சேர்த்துட்டேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் இவ்வளவு பணம் வெளியே எடுப்பேன். நான் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு டெட் ஃபண்ட்ல போடுறேன். அது வந்து 7% ரிட்டர்ன் தரும். இப்போ நார்மலா எஸ்ஐபி வந்து நான் 10% போட்டிருக்கேன். நார்மலா நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. 18% எல்லாம் வரும். அப்பெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு மாதிரி நெகட்டிவ் சைடா யோசிச்சு அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில சமயம் மார்க்கெட் டவுன் ஆகலாம், மைனஸ்ல போகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேக்டர்லாம் ஆகும். ஆவரேஜா 12% வரும் வச்சுங்களேன். பட் ஆனால் நீங்க 10% போட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 24,000 ரூபாய் உங்களுக்கு மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நான் திரும்ப மாத்திடுறேன், 46க்கு கொண்டு போயிடுறேன். ஸோ இதுதான் எஸ்ஐபி ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டெப் அப் எஸ்ஐபி இது பேர். 5% ஏத்துறது. அடுத்து இது பேர் வந்து SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த பல்க் அமௌண்ட் இருக்குங்களா, இதை வந்து நீங்க கொண்டு போய் ஏதாவது பாண்ட்லயோ இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து 7% போட்டிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 7% எடுத்து தான் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐபி பண்ணும்போது 10% எடுத்து கால்குலேட் பண்ணும். இங்க வந்து 7% எடுத்து கால்குலேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது இந்த பணம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மொத்தம் பணம் வந்து ரிட்டர்ன் அதுல ஒரு 7% வரும். இது வந்து உங்களுக்கு செலவு எடுத்துக்கிடுவீங்க. இப்படியே போகும்போது உங்களோட பணம் 86 ஏஜ் வரைக்கும் வரலாம். நீங்க இதை இல்ல நான் 75 வயசு வரைக்கும் இருந்தா போதுங்க அப்படின்னா நீங்க 75 வயசுல மார்க் பண்ணி அந்த இடத்துல இந்த வாட் இஃப் அனாலிசிஸ் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து. ஓகேங்களா? இது புரிஞ்சு நினைக்கிறேன். அடுத்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் STP. நம்ம SWP பார்த்தோம் இல்லையா, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இப்போ வந்து STPனா என்னன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த பல்கான அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரே டைம்ல எப்பயாவது இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஐடியா. ஸோ எப்பயும் போல நீங்கள் வந்து 20,000 செலவு நீங்கள் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு கையில் வந்து ஒரு 3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கையில் ஒரு 3 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் STP கார்பஸ் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் 3 லட்சம் கையில் இருக்கும். இந்த 3 லட்சத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு டெட் ஃபண்ட்லையோ நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதில் வந்து எனக்கு ஒரு 3% ரிட்டர்ன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க லிக்விட் ஃபண்ட்ல. ஸோ இந்த 3 லட்சத்தை நான் வந்து டெட் ஃபண்ட்ல போட்டுருவேன். போட்டு அதில் வந்து எனக்கு வருஷம் 3% வரும். இந்த டெட் ஃபண்ட் இந்த பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா வருஷம் 25% நான் எடுத்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். போக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டே வரும். அதான் பார்த்தீங்கன்னா STP கார்பஸ் பார்த்தீங்கன்னா அப்படி குறைஞ்சிட்டே வருது. பார்த்தீங்களா? இதுல நீங்க 25% இருக்கிற அமௌண்ட்டை 25% நீங்க எடுத்து போட்டே இருக்கீங்க. இதுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அமௌண்ட் எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அதே இது சேம் ஃபார்முலா வாட் இஃப் அனாலிசிஸ் எடுங்க. கோல் சீக் போங்க. இந்த வேல்யூ வந்து எனக்கு 0 ஆகணும் பை சேஞ்சிங் திஸ் ஒன். இது வந்து 0 ஆகணும் பை சேஞ்சிங் த செல். எது இந்த செல் போட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 29,000 இருக்கும். ஓகேங்களா? நம்ம இங்க ப்ரீவியஸ்ல எவ்வளவு பார்த்தோம்? எஸ்ஐபியில் 46,000 நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 45th இயர்ல நீங்க வந்து 1,23,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதே இது STPல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 29,000 ரூபாய், லாஸ்ட் வந்து 37,000 ரூபாய் மந்த்லி. சாரி 1,38,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் என்னாச்சு 1,23,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. செகண்ட்ல வந்து 1,38,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க. கடைசியில என்னன்னா இனிஷியல்ல கொஞ்சம் பர்டன் உங்களுக்கு குறையும். 29,000ல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இங்க 46,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இனிஷியல்ல கொஞ்சம் பர்டன் உங்களுக்கு குறையும் இந்த பல்கா பண்ணும்போது. பட் மோரான் இது வந்து எல்லாம் ஈக்குவல் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பல்க் அமௌண்ட் போடுறதுனால என்ன ஆகும்னா நீங்க இந்த பல்க் அமௌண்ட் பிளஸ் நீங்க வந்து இந்த 40 இந்த இடத்துல 29,000 இருந்துச்சு பாத்தீங்களா, 46 இருந்துச்சு பாத்தீங்களா, நீங்க அந்த 46 இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கீங்களேன் 29க்கு பதில உங்களோட கோல் சீக்கிரமா வந்துடும், முடிஞ்சிடும். அதுதான் அதோட பவர். ஸோ அது வந்து எஸ்ஐபி பல்க்ன்றதெல்லாம் போட்டிருக்கேன் நான். இன் கேஸ் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா என் கையில ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு. இந்த இடத்துல போய் நான் எக்ஸ்ட்ரா இந்த 5 லட்சத்தை G2 போடுறீங்களா நான் ஆட் பண்றேன். இப்போ பார்க்கலாமா நமக்கு உங்க எஸ்ஐபி 3 லட்சமா ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி 3 லட்சம் மாத்திரும். ஸ்டார்டிங்ல 3 லட்ச ரூபா நான் STPல வைக்க போறேன், 5 லட்ச ரூபா நான் இடையில இன்வெஸ்ட் பண்ண போறேன். அப்படின்றப்ப பார்ப்போம் எப்படி உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. கடைசி இதுல பாத்தீங்கன்னா
டிவைட் பை 12 போட்டோம்னா 1,70,000 உங்களுக்கு தேவைப்படும் இந்த இடத்துல. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆனால் கடைசியில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாகவே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எஸ்ஐபி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும். எஸ்ஐபி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம்னா போக போக நமக்கு கீழே வந்து கம்மியாகும். அடுத்து ஸ்டார்டிங்கே நம்ம லோடு கொஞ்சம் ஜாஸ்தியை முடிஞ்ச வரையும் நம்ம போட்டோம்னா நம்மளோட இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து இயர்லியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த 3 லட்சத்துக்கு போட நான் 10 லட்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வருது பாருங்க உங்களுக்கு. 4 லேக் கடைசி வரைக்கும் 86 வயசு வரைக்கும் உங்களுக்கு பணம் இருக்குது. புரியுதுங்களா? பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது இடத்துல நான் வந்து 10 லட்சத்தை பல்காக போட்டு என்னோட எஸ்ஐபியை வந்து நான் சேம் நான் வச்சிருக்கேன். ஸோ பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல நான் G5 ஆட் பண்ணேன்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இந்த கால்குலேஷன் தப்பு இல்லை. இது வந்து நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும். 12 லேக்ன்ற நான் இதோட 5% இதில் ஆட் பண்ணி விட்டுரும். அதான் பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்டிபி 10 லேக் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கார்பஸை கொண்டு போய் இதில் போட்டுருங்க. அப்போ இந்த எஸ்டிபியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டிபியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. பார்த்தீங்களா, 4 லட்ச ரூபா நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ 3வது வருஷத்துலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 14,000 ஸ்டார்ட் பண்ணுவீங்க மந்த்லி. ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட். ஆனால் இதை நீங்கள் வந்து இது எஸ்டிபி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்த்லி ஒரு ப்ராப்பராக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 போட்டு வந்தீங்க வச்சுங்களேன், பாருங்க எவ்வளோ வருது பார்த்தீங்களா, 90. இதோட உங்களுக்கு வருஷ எண்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஐபியை நீங்கள் மாற்றினீங்க வச்சுங்களேன், அதாவது நீங்கள் போடுற எஸ்ஐபி போட்டே இருங்க, ப்ளஸ் இந்த பல்காகவும் வச்சுக்கோங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் ரிட்டையர்மெண்ட் 45 வயசு ரிட்டையர் ஆகிறது போல நீங்கள் எர்லியாக ரிட்டையர் ஆகிடலாம். ஏன்னா இங்கே பாருங்க பல்க் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க, 86 ஏஜ்லேயும் எனக்கு இவ்வளோ 8 கோடி ரூபாய் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் இதோட ரிட்டையர்மெண்ட் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதுதான் இதோட கான்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கோங்க. அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை வந்து ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போக தான் உங்களோட செலவுன்னு சொல்லி ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. இது வந்து நான் வந்து ஒரு ஜென்ரலாக நான் சொல்லலை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், ப்ளஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். நான் பார்த்தது அனுபவிச்சதில் சொல்கிறேன். என்னோட புக்கு நான் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் கூட நான் இந்த கதையெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் நான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நல்லா இருக்கணும். உங்களுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்காம மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.